என்ன பார்த்துக்கிட்டே கணக்க தப்பா எழுத போறீங்க. 6 மாசமா பழகி போச்சு. தப்பு எப்படி வரும்? சிவகாமி, கேஷியர் பணத்தை என்ற மாதிரி நானும் நாளை எண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். எதுக்கு? உன் இதயங்கிற பேங்க்ல போட்ட காதலுங்கிற செக் பாஸ் ஆகி கல்யாணங்கிற கேஷா திரும்பி வர்றதுக்கு. கொஞ்ச நாளைக்கு அது அப்படியே பிக்ஸ்ட் டெபாசிட்ல போட்டு வைங்க. அவசரமா தேவைப்படுதே. எது? உன்னோட அன்பு. ஆபீஸ் நேரத்துல. சார், பாஸ் உங்களை கூப்பிடுறாரு சார். குட் மார்னிங் சார். சார் என்னடா வேண்டியிருக்கு சார்? 2 பேரும் தனியா இருக்கும்போது சார் போட்டு கூப்பிடாதுன்னு சொல்றீங்கல்ல. பழக்கமாயிடுச்சு. பழக்கமாயிடுச்சா? 20 வருஷமா நம்ம 2 பேரும் ஒன்னா பழகிக்கிட்டு இருக்கோம். 20 வருஷமா நீ என்ன சார்னா கூப்பிட்டுக்கிட்டு இருக்க. என்ன இருந்தாலும் பாஸ்னு வந்துட்ட பிறகு இப்போ எனக்கு கும்பு முளைச்சு போச்சோ? சின்ன வயசுல நான் பண்ண தப்புக்கெல்லாம் நீ வாங்கிக்கிட்டியே, அப்ப இருந்த சொன்ன இப்ப இல்லைங்கிறியா? சரி மோகன், எது கூப்பிட்ட? விஷயத்தை சொல்லு. நீ எனக்கு ஒரு ஃபேவர் செய்யணும். உனக்கு உதவியா? என்ன வீடியோ பலமா இருக்கு? நான் அவசரமா ஒரு வேலையா வெளியே போறேன். உண்மையை சொல்லிடுறேனே, நான் கிளப்புக்கு தான் போறேன். அம்மா போன் பண்ணா நீ பதில் சொல்லிடு. அவன் ஒரு பிசினஸ் விஷயமா ஆளை சந்திக்க போயிருக்கிறான். நைட்ல கூட ரொம்ப லேட்டா தான் வருவான்னு சொல்லிடு. நீ சொன்னாதான் அம்மா அனுப்புவாங்க. ஏண்டா நோயா இருக்கிற அம்மாவுக்கு துணையா ராத்திரில கூட இல்லாம இப்படி ஊர் சுத்துறது நல்லா இருக்கா? இன்னைக்கு வந்தா ப்ளீஸ். சரி, நான் அம்மாவுக்கு துணையா இருக்கேன், நீ சீக்கிரம் வந்துரு. என்னை விட நீ இருந்தாதான் அம்மாவுக்கு ரொம்ப திருப்தியா இருக்கும். எனக்கு தெரியாதா மோகன், இந்த ஏழை மேல அந்த தாய் எவ்வளவு அன்பு வச்சிருக்காங்கன்னு. ஆனா அவங்கள ஏமாத்த என்ன பயன்படுத்துற பாரு, அதான் எனக்கு பிடிக்கல. எக்ஸ்கியூஸ் மீ. கம் இன். அப்புறம் வரேன் சார். மே கோ. சார், இந்த லெட்டர்ஸ் எல்லாம் ரஃபா டிராஃப்ட் பண்ணிருக்கேன், படிச்சு பாருங்க. நீங்க சரின்னா டைப் பண்ண கொடுத்துறேன். பியூட்டிஃபுல். சார், உன் கையெழுத்து மணி மணியா எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? கையெழுத்து வச்சு ஒருத்தரோட குணாதிசயங்களை சொல்றத பத்தி நான் ரொம்ப படிச்சிருக்கேன். இப்போ சொல்றேன், தப்பா இருந்தா நீயே கரெக்ட் பண்ணு. டைம் ஆகுது சார். இப்படி கையெழுத்து உள்ளவங்க அவசர புத்தி உள்ளவங்களா காட்சி அளிப்பாங்க. ஆனா ரொம்ப பொறுமைசாலி, இனிய குணம் படைச்சவங்க அவங்க முகத்தை போல. மொத்தத்துல அவங்க மனசு வச்சு முயற்சி செஞ்சா நல்ல எதிர்காலம் இருக்கும். என்ன சொல்ற? நான் சொல்றது கரெக்ட் தானே? சார் சார், அவசரம் இல்ல சார், நீங்க சாவகாசமா படிச்சு பாருங்க, நான் வரேன். யார் யார் பேசுறத? முருகா, என் அப்பன் முருகன் கோயிலை பார்க்கும் போதே உள்ளமெல்லாம் உருகுதே. ஆமா சார், வாங்க சார், எல்லாரும் கோயிலுக்கு போலாம் வாங்க. முருகா, ஏண்டா பிக்னிக் வந்தவன் இப்படி கோயில் கண்டிடமெல்லாம் ஏறி இறங்கினா போக வேண்டிய இடத்துக்கு எப்படா போய் சேர்றது? இனிமே பிக்னிக்னு கிளம்புனா கண்டிப்பா இந்த மாதிரி கிழங்கு எல்லாம் கட் பண்ணிட்டு தான்டா போறோம். வாங்கடா போலாம். சோம, ஹாய், இத வந்துட்டேன், இத வந்துட்டேன். அடடே, பறிச்ச வண்டியிலே விட்டுட்டு வந்துட்டேன், போய் எடுத்துட்டு வந்துடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ. சோமு, சோமு, உன் எங்க தேடுறது? பிக்னிக் பார்ட்டி பணம் எல்லாம் உங்ககிட்ட இருக்குதாமே. அவங்க தட்சணை கொடுக்க கூட பணம் இல்லாம திண்டாடிக்கிட்டு இருக்காங்க. நீ இங்க இருந்தா எப்படி? போ. சோமு நல்லவன், கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தவன். அவங்க குடும்பத்துக்கு நாங்க ரொம்ப செஞ்சிருக்கோம். நன்றி மறக்காதவன். நான் வரேன் சார். சிவகாமி, இது பரவாயில்ல, ஆனா எதிர்காலத்தில் இப்படியெல்லாம் நடந்துக்காது. உனக்கு ஒரு பெரிய பதவி கொடுக்கலாம் நான் யோசனை பண்ணிக்கிட்டு இருக்கேன். அதாவது மேனேஜிங் டைரக்டரை ஆட்டி வைக்கிற பதவினா பாத்துக்கைய. வேண்டாம் சார், அவ்வளவு பெரிய பதவி எனக்கு வேண்டாம், நான் வரேன். சிவகாமி, அவசரம் இல்ல, நல்லா யோசிச்சு ஒரு முடிவுக்கு வா. யாரு? நம்பியப்பனா? என்ன சரக்குகள் எல்லாம் நாகப்பட்டினத்துல இறக்க முடியலையா? அப்போ தோணி மூலமா காரைக்கால் பக்கம் இறக்கிடுங்க. இப்ப பேங்க்ல கொஞ்சம் கெடுபடி. மேனேஜர் விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டான், அதனால ஆளை மாத்த போறேன். கணக்கு வழக்கில் உள்ள ஊடகங்கள் எல்லாம் காட்டி கொடுத்துட்டாங்க. என்ன? டோன்ட் வரி, அந்த இடத்துக்கு என் ஃப்ரெண்ட் சோமு அப்பாயிண்ட் பண்ண போறேன். சோமுவா, அவன் இன்னசென்ட் ஃபெலோ, என்கிட்ட ரொம்ப பிரியம், எனக்கா உயிரையே கொடுப்பான். அப்புறம் பேசுறேன். குட்டியம்மான். சோமு, நம்ம பேங்க் மேனேஜர் மங்காரசாமியை கம்பல்சரி ரிட்டையர்மெண்ட் பண்ண போறேன். அடவே, மேனேஜரியா? ரொம்ப லாயல் மேன். இன்னும் கொஞ்ச நாள் அவரை சர்வீஸ்ல வச்சுக்க கூடாதா? அவருக்கு வயசாயிடுச்சு, கண்ணு தெரியல, தப்பு தப்பா கணக்க பாக்குறாரு. இந்த பேங்கோட மேனேஜிங் டைரக்டர் முறையில நான் எடுத்த முடிவு. நாளையில இருந்து நீ தான் இந்த பேங்கோட மேனேஜர். 1000 ரூபாய் சம்பளம், வீட்டு வசதி எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா எல்லாம் உண்டு. ஓகே மோகன்,
என்னை விட சீனியர்லாம் இருக்கும்போது எனக்கு யார் மேல நம்பிக்கை இருக்கோ அவங்களத்தான் மேனேஜரா அப்பாயிண்ட் பண்ணுவேன். அதனால தான் உன்னை அந்த போஸ்டுக்கு நியமிச்சிருக்கேன். போய் வேலையை பாரு. ரொம்ப தேங்க்ஸ் மோகன். என் பேர்ல வச்சிருக்கிற இந்த நம்பிக்கையை நான் கடைசி வரைக்கும் காப்பாத்துவேன். தீர்க்க சுமங்கலியா 1000 பெருவாழ் வாழணும்மா. அம்மா, குடும்பங்கிறது ஒரு கோயில். அதுல குத்து விளக்கா பிரகாசிக்கிறவதான் பெண். சிவகாமி, உன்னை மருமகளா மட்டுமில்ல, இந்த வீட்டுல அடி எடுத்து வைக்கிற திருமகளா நினைக்கிறேம்மா. சின்ன வயசுல தாய பறி கொடுத்த சோமுவையும் ராதாவையும் நிறைவோ குறைவோ கௌரவம் மானமும் தான் பெருசுன்னு உணர்த்தி வளர்த்துட்டேன். இந்த குடும்பத்துடைய கௌரவம் மானம் எல்லாத்தையும் உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன். போமா, போய் பூஜை அறையில விளக்கேத்தி வை. வாங்கடி. என்ன மணி? வீட்டுல அம்மாவுக்கு பிரசவ வலி வந்துருச்சோம். உங்களை உடனே வர சொன்னாங்க. அப்படியா? இது வந்துட்டேன், நீ போ. ஹலோ, நான் சோம பேசுறேன். என்ன டாக்டரா? என்ன டாக்டர்? மோகனோட அம்மாவுக்கு ரொம்ப சீரியஸா இருக்கா? அவர் இங்க இல்லையே சார். ரொம்ப அர்ஜென்ட்டா? சரி, அவர் எங்க இருந்தாலும் நானே அழைச்சிட்டு வரேன். அவசரமா இந்த மருந்தை வாங்கிட்டு வாங்க. சரி டாக்டர். என்னம்மா? அன்னைக்கு இடுப்பு வலி கண்டிருக்கு. டாக்டர் அம்மா அவசரமா இந்த மருந்தை வாங்கிட்டு சொன்னாங்க. அண்ணன் எங்க? இன்னும் வரலப்பா. சரி, சீக்கிரம் போய் வாங்கிட்டு வா. டாக்டர், என்ன வேணும்? வெந்நீர் வேணும். நான் வச்சு தரேன். மகன், 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 அம்மாவுக்கு சீரியஸா இருக்கு. புறப்படு. உங்க அம்மாவுக்கு? உங்க அம்மாவுக்கு என்னடா இங்க வந்து டிஸ்டர்ப் பண்ணு? அம்மா மரண படுக்கையில இருக்காங்க. சீக்கிரம் புறப்படு. என்ன தேவை? இந்த நிலைமையில உன்னால டிரைவ் பண்ண முடியுமா? கிக்ல ஓட்டாதான் ஸ்பீடா போவேன். ஆக்சலரேட்டர் அழுத்தினா 100 கிலோமீட்டர். சரி சரி, வா. On for the road. வா. Ta 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 ta. ஏன் இப்படி ஓட்ட? மெதுவா போ, மெதுவா. டைமுக்கு மருந்து கொடு. அம்மாவுக்கு எப்படி இருக்கு? டெலிரியம் ஸ்டேஜ். நினைவு தவறிட்டது. மோகன் மோகன் அடிக்கடி புலம்பிட்டு இருக்காங்க. பல்ஸ் வேற டிராப் ஆயிருக்குது. மருந்து கொடுத்திருக்கிறேன். பொழுது விடிஞ்சாதான் எதுவும் சொல்ல முடியும். நான் இன்னும் 2 hours வர்றேன். அம்மா, 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 அம்மா பாத்தேன். அம்மா குடிச்சுங்க. கார்ல
கால்ல அடிபட்ட பையனுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. நீ வண்டியை நிறுத்தாம ஓட்டிட்டு வந்தியே. தாய் பாசம். அம்மா மரணப்படுக்கையில் இருக்கிறப்போ எவன்டா அங்க நின்று மத்தியஸ்தம் பேசிக்கிட்டு இருக்க முடியும்? அங்க நின்று இருந்தா கூட்டம் நம்ம கொன்னு போட்டிருக்கோம். நிறுத்தாம வந்ததால தப்பிச்சோம். என்ன செய்யறது? குடிபோதையில கார் ஓட்டுனது, ஓவர் ஸ்பீடு, விபத்து நடந்த இடத்துல இருந்து ஓடி வந்தது எல்லாம் சேர்ந்தா இப்ப என்னடா செய்யறது? இந்த விஷயம் அம்மாவுக்கு தெரிஞ்சா உயிர் அப்பவே போயிடுமே. கார் சாவி எங்க? என்கிட்ட கொடு. அலமாரியில விஸ்கி பாட்டில் இருக்கா? ஏண்டா இதெல்லாம்? நீ விஸ்கி பாட்டில் எடு. கார் சாவி எடு. என்னடா இதெல்லாம்? அம்மா இருக்கிற நிலைமையில நீ கண்டிப்பா அவங்க பக்கத்துல இருந்தே ஆகணும். சொல்லு, நீ என்ன சொல்ற? மரணப்படுக்கையில இருக்கிற அந்த தாய் ஏழை பையன் என்ன ஒதுக்காம தாய் இல்லாத என் மேல சொந்த மகனை போல பாசத்தை கொட்டி வளர்த்தாங்க. இன்னைக்கு எனக்கு கிடைச்சிருக்கிற வாழ்வு, பெரிய பதவி, இதெல்லாம் நீ கொடுத்த பிச்சைதானே. அதையெல்லாம் நான் மறந்துட முடியுமா? அதுக்காக எனக்கு என்னமோ பெரிய பாதகத்தை செஞ்சுட்டு ஓடி வந்துட்டா தோணுது. நீ போலீஸ்ல மாட்டிக்கிட்டீன்னா கண்டிப்பா உனக்கு தண்டனை கிடைக்கும். நீ ஜெயிலுக்கு போயிட்டீன்னா உன் தாய் மட்டுமல்ல, உன்னை நம்பி இருக்கிற எத்தனையோ குடும்பங்கள் நடுத்தருவுல நிக்க வேண்டி வரும். அதையெல்லாம் யோசிச்சுதான் நானே தண்டனை ஏத்துக்கிறதா முடிவு பண்ணிட்டேன். சோமு, போலீஸ் தான் வருது போல தோணுது. அவங்க வந்து கேட்டா குடி போதையில நான் தான் ஓவர் ஸ்பீட்ல காரை டிரைவ் பண்ணிட்டு வந்தேன், விபத்து நடந்த இடத்துல இருந்து பயந்துகிட்டு ஓடி வந்துட்டேன்னு சொல்லுவேன். நீ ஆமான்னு தலையசிக்க. சோமு, நீ இனிமே இதை பத்தி பேச நேரம் இல்லை. சோமு, நீ தாண்டா உண்மையான ஃப்ரெண்டு. உன் தியாகத்துக்கு ஈடு இணையே கிடையாது. அந்த கேஸ் எப்படியாவது உடைச்சு உன்னை வெளியே கொண்டு வரதான் என் கடமை. தொடர்ந்து உன் குடும்பம் என் பேங்க் வீட்டிலே இருக்கட்டும். நீ திரும்பி வர வரைக்கும் உன் குடும்பத்தை எந்த குறையும் இல்லாம பராமரிக்க வேண்டியது என் பொறுப்பு. மிஸ்டர் மோகன், உங்க கார் நடு ரோட்ல. விபத்துக்கு காரணமானவன் நான் தான் சார். பயந்துகிட்டு ஓடி வந்துட்டேன். ஐ எம் வெரி சாரி. சாரின்னு சுலபமா சொல்லிட்டீங்க. நீங்க விபத்து நடந்த அந்த இடத்துலயே குழந்தை துடிச்சு செத்து போயிருக்கு. மிஸ்டர் மோகன், நீங்க என்னோட வந்து. அவருக்கு எதுக்கு சம்பந்தம் இல்ல சார். மோகனோட தாயார் மரணப்படுக்கையில இருக்காங்க. நீங்க இங்க இருந்து டிஸ்கஸ் பண்றதை விட என்ன போலீஸ் ஸ்டேஷனுக்கு அழைச்சிட்டு போயிடுங்க. பாக்கி என்கொயரி அங்க வச்சுக்கலாம். மோகன், இந்தாங்க உங்க கார் சார். உங்க உத்தரவு இல்லாம உங்க காரை எடுத்துக்கிட்டு போய் விபத்தை உண்டாக்குனதுக்கு என்ன மன்னிச்சிருங்க. நான் வரேன். என்ன பார்த்த உடனே இப்படி தளர்ந்து போறியே. உனக்கு நான் எவ்வளவு பெரிய பொறுப்புகளை எல்லாம் கொடுத்துட்டு வந்திருக்கேன். எப்படி இந்த சமூகத்துல நிமிர்ந்து நிக்க போறேன், இந்த கடமைகள்லாம் எப்படி நிறைவேற்ற போறேன்னு எனக்கு தெரியல. இல்லைங்க, என் மனசை நான் திடப்படுத்திக்கிறேன். ஆனாலும் நான் உங்க மனைவி இல்லையா? ஒரு தப்பும் செய்யாத என் புருஷன் யாருக்காகவோ இந்த கொடுமையில தாக்கிக்கிட்டு. சுகாமி, எங்க இருந்து பேசுறோங்கிறத மறந்துடாதே. இதுக்கு பெரிய தியாகங்கிற பேர்லாம் கொடுக்காத. நண்பனுக்கு செய்ய வேண்டிய கடமை. ஆமா, அப்பா எப்படி இருக்காரு? இன்னும் கண்கட்ட அவுக்கலைங்க. அவுத்தாலும் கண்ணு தெரியாதுன்னு சொல்லிட்டாங்க. அவர் எப்பவுமே உங்களை பத்தி தான் கேட்டுட்டு இருக்காரு. சிவகாமி, அவர் பெரிய மானஸ்தர். நான் இங்க இருக்கேன்னு அவர்கிட்ட சொல்லலையே. அதுதான் சொல்லக்கூடாதுன்னு நீங்க அப்பவே சொல்லிட்டீங்களே. மனம் அறிஞ்சு ஏதேதோ போய் சொல்லிட்டு வரேங்க. ஆனா நீங்களே உங்களுக்கு விதிச்சிட்டு இருக்கிற இந்த தண்டனைக்கு முன்னால என்னுடைய கஷ்டங்கள்லாம் ரொம்ப சின்னதுங்க. நான் எப்படி சமாளிச்சுக்குவேன்? சிவகாமி, நமக்கு இடையில இந்த கம்பிகள் இருக்கு. இல்லைன்னா உன் கைகளை எடுத்து என் இதயத்துல வச்சுக்குவேன். அதுல பொங்குற உணர்ச்சிகள் உனக்கு தெரியும். எனக்கு கிடைச்சிருக்கிற என் மனைவி சிவகாமி, நான் அண்ணாந்து பாக்குறேன். நீ எங்கேயோ நிக்கிற. உங்களுக்கு வேற எதுவும் பேச தோணலையா? உங்களை பத்தி ஏதாவது சொல்லுங்களேன். எங்க சனிக்கிழமையானா தவறாம எண்ணெய் தேய்ச்சி முடிக்கிறீங்களா? இங்க எண்ணெயெல்லாம் கொடுக்குறாங்களா? இல்ல சிவகாமி, தேய்ச்சி விடுறதுக்கே சிவகாமிக்கு இல்லைங்கிறதுனால தலை முழுக்கே முழுக்கு போட்டேன். எனக்கு இருக்கிறது ஒரே தங்கச்சி. அவளும் கல்யாணத்துக்கு நிக்கிறா. அவளுக்கு ஒரு நல்லது செஞ்சு பார்க்க நான் அங்க இல்லையே. சிவகாமி. என்னங்க? சிவகாமி, சொல்லுங்க. நான் உயிரோட இருந்து என் குழந்தைய பார்க்கலையே. சிவகாமி, நீ குழந்தைய நல்லா வளர்ப்ப, அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு. பைத்தியக்காரன், எல்லா பொறுப்புகளையும் உன் தலையில போட்டுட்டு ஒதுங்கிட்டவன் இன்னைக்கு ஒண்ணு விளக்கம் கேட்கிறல்ல. டைம் ஆச்சு சுகாமி, நீ புறப்பட. குறுக்க கம்பி இருக்குமா?
என் மனைவிக்கும் அந்த நண்பனுக்கு மட்டும்தான் இந்த உண்மைகள் தெரியும். கொஞ்ச நாள் கம்பிக்கு மத்தியில கண்ணீரோட அவளும் நானும் சந்திச்சோம். யாராவது தெரிஞ்சுக்க போறாங்கன்னு இப்பெல்லாம் வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். நான் இங்க நிம்மதியா இருக்கேன். அவன் அங்க என்ன தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காளோ, எப்படி இருக்காளோ பார்த்து எவ்வளவோ நாளாச்சு. ஆமா, அவங்களெல்லாம் பார்க்கணும்னு உனக்கு ஆசையா இல்லை? இது என்ன கேள்வி? அவங்களெல்லாம் பார்க்கணும்னு நான் துடிச்சுக்கிட்டு இருக்கேன். என்ன நம்பி வர்றியா? இப்பவே கூட்டிட்டு போயிடுறேன். இன்னும் ஒரு வாரத்தில் நான் விடுதலையாக போறேன். ஒரு வாரம் காத்துக்கிட்டு இருக்க போறியா நீ? குட் மார்னிங் உமா. சாமி, ஆண்டவனே, எங்க அப்பாவை சீக்கிரமா செல்வம் இருந்து வீட்டுக்கு அனுப்புவேன். உனக்கு நான் சாக்லேட் மாலை போடுவேன். உன்னை தினம் தினம் கேக்குறான்ல. பத்தியா சிவாமி, இப்படியே வேண்டிக்கிட்டு அவ அப்பா வரலன்னா அப்புறம் ஆண்டவன் பேர்ல வச்சிருக்கிற நம்பிக்கையே அந்த பிஞ்சு நெஞ்சு எழுந்துற போகுதுமா. மனப்பூர்வமான பிரார்த்தனை கடவுள் மறுக்க மாட்டார். நீ மனப்பூர்வமா வேண்டிக்கல, அதுதான் உங்க அப்பா வரலன்னு சொல்லிருக்கேன் மாமா. உமா, உனக்காவது கடவுள் உன் அப்பனை சீக்கிரமா அனுப்பித்தாமா தீரணும். சிவாமி, குழந்தைய வேணா சாமி பேரை சொல்லி சமாதானப்படுத்திடலாம். ஆனா உனக்கு எப்படிமா உன்னால ஆறுதல் சொல்லிக்க முடியுது? மாமா, நம்ம குடும்ப நன்மைக்காகத்தானே அவர் சம்பாதிக்க போயிருக்காரு. வாழ வேண்டிய வயசுல சம்பாதிக்கிறேன்னு சொல்லி கடல் கடந்து போயிட்டு வயசான அப்புறம் வந்து எதம்மா அனுபவிக்க போறான்? அப்படி என்னம்மா பணம் வேண்டி கிடக்கு? இத நீ எழுதாட்டியும் நான் சொன்னேன்னு 4 வரி எழுதி போடு. அப்பாவது அவனுக்கு புத்தி வருதான்னு பாப்போம். அவர் சீக்கிரமா வந்துருவாரு, கவலைப்படாதீங்க மாமா. 4 வருஷமா உன் மூலமா கேட்டுக்கிட்டு இருக்க ஆறுதல் வார்த்தை தானம்மா இது. கூட பிறந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு கூட வரல. பெத்த பிள்ளை தகப்ப முகமே பார்க்காம தவிக்குதே, அந்த தவிப்ப கூட உணராம எல்லா பொறுப்புகளையும் உன் தலையில கட்டிட்டு போனான் பாரு. அட, நமக்காக வராட்டியும் இந்த குழந்தை உமாவுக்காகவாவது வரட்டுமே. மாமா, இப்படியே கவலைப்பட்டு உடம்பு கெடுத்துக்காதீங்க. உமா, தாத்தாவை குளிக்கிறது கூட்டிட்டு போமா? வாங்க தாத்தா. ஆமா.